ஹே guys, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் அதாவது புதுசான டாபிக் என்ன பார்க்க போறோம்னா angles between two lines. அதாவது போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும், how to find a slope, அப்புறம் ஸ்லோப்ல எத்தனை லைன் ஸ்லோப் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும், அந்தந்த ஸ்லோப்போட நேச்சர் என்ன, அதோட தன்மைகள் என்ன, பர்பெண்டிகுலரா பேரலா எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணோம். இப்போ இதுல வந்து ஆங்கிள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆங்கிள்ஸ் நடுவுலயே என்ன ஆங்கிள்ஸ் வரும், அந்த லைனுக்கு நடுவுலயே என்னென்ன ஆங்கிள்ஸ் வரும். சப்போஸ் நான் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கிராஃப்ல இருந்து நான் ரெண்டு நான் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. நான் வெர்டிக்கல் வெர்டிக்கல்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், அதாவது இப்படி இருக்கணும், இது வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வெர்டிக்கல்னா அது இந்த இந்த டயக்ராமுக்கு பொருத்தமானது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து நான் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. வெறும் வெர்டிக்கல் வார்த்தைனா அது வெறும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நான் வெர்டிக்கல். இப்போ நான் வரைஞ்சிருக்கிற பிளாக் கலர் வந்து நான் வெர்டிக்கல் லைன். அப்புறம் நான் பெர்பெண்டிகுலர் லைனும் சொல்லணும். நான் வெர்டிக்கல் அண்ட் நான் பெர்பெண்டிகுலர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? நான் வெர்டிக்கலுக்கும் நான் பெர்பெண்டிகுலரும் என்ன என்ன அர்த்தம்னா, நான் பெர்பெண்டிகுலர்னா அது எக்ஸாக்டா வந்து 90 டிகிரி இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இந்த லைன் வந்து 90 டிகிரினா அதுவே நான் வெர்டிக்கல் நான் பர்பெண்டிகுலர் வந்து 90 டிகிரியா இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. இது கண்டிப்பா 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். பட் த செகண்ட் ஒன் won't be 90 ஈக்குவல் டு 90 டிகிரி. அதுதான் அர்த்தம். இப்போ ரெண்டு ஆங்கிள் ஆல்ஃபா ஒன், இந்த ஆங்கிள் ஆல்ஃபா டூ. இந்த ஆல்ஃபா, இந்த பீட்டா, இந்த காமா, இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கிரீக் ஆல்பபெட்ஸ். இந்த கிரீக் ஆல்பபெட்ஸ்ல இருந்து தான் நீங்க கத்துப்பீங்க. நிறைய லெட்டர்ஸ் பார்ப்பீங்க. ஈவன் பை, அந்த பை கூட ஒரு கிரீக் ஆல்பபெட் தான். தீட்டா அது கூட ஒரு கிரீக் ஆல்பபெட். இந்த கிரேக்கம் ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இப்போ படிப்பீங்க. எல்லாம் எதுவுமே வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் லைக் ஹவு நம்ம வந்து அல்ஜிப்ரா நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட். ஏன்னா நமக்கு நம்பர் தெரியலனா நோ நம்பர், இட் இஸ் நாட் அ நம்பர். இப்போ நமக்கு நம்பர் தெரியலனா நம்ம லெட்டர்ஸ் எடுத்துப்போம். அதே போலதான் நமக்கு ஆங்கிள் தெரியலனா நம்ம கிரீக் லெட்டர்ஸ் எடுத்துப்போம். ஸோ இஃப் வி டோன்ட் நோ ஆங்கிள்ஸ், ஸோ அதை வந்து நம்ம கிரீக் லெட்டர்ஸாக எடுத்துப்போம். ஆல்ஃபா பீட்டா காமாங்கிற ஒரு கிரீக் ஆல்பபெட்டா எடுத்துப்போம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பை மட்டும் ஒரு ஆங்கிள் விச் இஸ் தெரிஞ்ச ஆங்கிள் தான். அதாவது 180 டிகிரி. 180 டிகிரிக்கு பதிலா இனிஷியல் கொடுத்திருப்பான் பைன்னு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் மாதிரி தருவோம் தெரியுமா? எக்ஸாம்ஸ்ல ரோல் நம்பர்ஸா தருவோம். அதே போலதான் 180க்கு ஒரு சிம்பாலிக் ரோல் நம்பர் வந்து பை. ஸோ பையோட வேல்யூ நம்ம 3.14 அதெல்லாம் சில பேர் வந்து படிச்சிருப்பீங்க. பையோட வேல்யூ 3.14 அதெல்லாம் கேள்விப்பட்டோமே, ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்காவது அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நம்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பேசுறது டிகிரி. டிகிரியோட சம்மதத்துல பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு டிகிரி என்றால் பை வந்து 180 டிகிரி. ஸோ 180 டிகிரின்னு சொன்னா நான் பைன்னு சொல்லுவேன். பைன்னு சொன்னா நீங்க 180 டிகிரின்னு நினைக்கணும். ஸோ நான் எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் கூட யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பை இஸ் நத்திங் பட் 180 டிகிரி. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு நினச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன்னா வெர்டிக்கல் இல்லை, பட் இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அது ஸ்ட்ரெயிட் லைனோட டோட்டல் ஆங்கிளே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் டோட்டல் ஆங்கிள் அது வந்து 180 டிகிரி. இப்போ இங்க 180 டிகிரி மாதிரி தெரியும். இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் எனக்கு வேணும், அதாவது இந்த பிங்க் கலர் மட்டும் வேணும். அது ஃபுல்லாவே ஷேட் பண்றேன். இந்த பிங்க் கலர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன ஆங்கிள் தரும்? ஒண்ணும் இல்ல, 180 மைனஸ் தீட்டா. பிகாஸ் நமக்கு தெரியாதுல்ல, அந்த ஆங்கிள் என்னன்னு தெரியாது.
ஸோ டோட்டல் ஆங்கிள் 180. 180ல இருந்து நம்ம தீட்டாவை மைனஸ் பண்ணா இதுதான் எனக்கு இன்டைரக்டா தெரிஞ்சிருக்க ஆங்கிள். இன்டைரக்ட்லி இன்டைரக்ட்லி தெரிஞ்சிருக்கிற ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா. இந்த 180 மைனஸ் தீட்டாவை தான் we are going to learn about this more. இத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. tan theta equals to m1 minus m2 divided by 1 plus m1 m2. இந்த m1 m2 என்னது? ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு லைன் இருக்குதுல, இந்த ரெண்டு லைனோட ஸ்லோப்ஸ் ஆஃப் டூ லைன்ஸ். இந்த ஸ்லோப் வச்சு தான் we are going to find the angle. என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட ஆங்கிள்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ சில ஆங்கிள்ஸ் வந்து, இப்போ நான் வெளியில இருக்கிற ஆங்கிள் ஒன்று சொன்னேன். இப்போ உள்ள இருக்கிற ஆங்கிள் வந்து நான் ப்ளூ கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ப்ளூ கலர்ல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் ஒன் இஸ் நத்திங் பட் தி ஆங்கிள் தீட்டா. ஏன்னா அது இப்போ நான் வெளியில இருக்கிற பிங்க் கலர் வந்து 180 மைனஸ் தீட்டான்னு எடுத்தாலும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வெளியில இருக்கிற ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டான்னு எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஆங்கிள் வெறும் தீட்டா தான். வெளியில இருக்கிறது 180 மைனஸ் தீட்டா விச் இஸ் பிங்க் கலர், உள்ள இருக்கிறது வெறும் தீட்டா விச் இஸ் ப்ளூ கலர். இப்போ இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். இதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். இந்த ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் தான் நம்ம பார்த்துக்க போறோம். இந்த ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு ஆங்கிள் ஆல்பா 1 இருக்குது, இங்க ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்குது, வெளியில ஒரு ஆங்கிள் இருக்குது, இன்னொரு ஆங்கிள் ஆல்பா 2ன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் தான் நம்ம வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸை நம்ம பார்க்க போறோம். இதான் இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் இது ரெண்டு தான். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளை பத்தி தான் நம்ம we are going to discuss about that. இப்போ எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், இங்க எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்? as it is clear from the figure, நான் வரைஞ்ச அந்த கிராஃப், that there are two angles. நீங்களே பார்த்துருப்பீங்க, there are உள்ள இருக்கிறது மட்டும்தான் two angles. அதாவது நான் பிராக்கெட்ல இன்டீரியர்னா உள் பக்கம், உள்ள இருக்கிறது இது. ஸோ நான் சொல்றது இந்த பக்கம் உள்ள இருக்கிறது இது, இந்த உள்ள இது. ஸோ உள்ள இருக்கிற ஆங்கிள் அந்த ஷேட் பண்ணியிருக்கிற விஷயம், சாரி, எனக்கு வந்து அது சரியா, அது மார்க்கிங் சரியா தெரியாததுனால என்னால் போட முடியல. ஸோ இயர் இட் இஸ். அந்த பிங்க் கலர் ஷேட் பண்ண விஷயம் தான் அது உள்ள இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் சொல்றான். தேர் ஆர் டூ ஆங்கிள்ஸ் தீட்டா அண்ட் ஆல்பா 1. அண்ட் இன்னொரு ஆங்கிள் நம்ம அதுவும் படிக்க போறோம். அனதர் எக்ஸ்டீரியர் ஒன். எக்ஸ்டீரியர் அதாவது அது என்னன்னா பை மைனஸ் தீட்டா. அது இந்த ஆல்பா 1 கூட நம்ம அவ்வளவும் யூஸ் பண்ணலனா கூட ஒரு இன்டீரியர் ஒரு எக்ஸ்டீரியர் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டினோட டிபெண்டன்ட் தான். இப்போ ஆல்பா 1 கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும், பை மைனஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும், அது வந்து we are going to check that. So between the lines L1 and L2, so we know that tan theta is an angle. கரெக்டா? tan theta is an angle. இப்போ நான் ஒரு புது ஆங்கிள் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்க போறேன். எக்ஸ்டீரியர் அதாவது வெளிப்பக்கம். நான் இந்த பிங்க் கலர் தான் நான் எக்ஸ்டீரியர்னு சொன்னேன். இதுதான் உங்க எக்ஸ்டீரியர், வெளியில இருக்குது ஆங்கிள். ஸோ எக்ஸ்டீரியர். இந்த வெளியில இருக்கிற ஆங்கிள் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா tan 180 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த tan 180 மைனஸ் தீட்டா எப்படி இதை கால்குலேட் பண்ணும், எப்படி இது சாத்தியமாகும்? நமக்கு ஏற்கனவே நான் ஒரு tan தீட்டா நான் எழுதியிருக்கிறேன். உள் பக்கம் இது இன்டீரியர் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். இங்கேயே உங்களுக்கு தெரியும், இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் tan தீட்டா.
இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் tan theta நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். இப்போ வெளிப்பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் tan theta எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? சிம்பிள். இத tan theta ஈக்குவல்ஸ் மைனஸ் tan theta நான் எழுதணும். எனக்கு இது தெரியல. இந்த மைனஸ் tan theta என்ன? ஒன்றும் தெரியல. ஒன்றும் இல்லை. ஐ வில் ஷோ யூ. இங்க பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 குவாட்ரண்ட்ல முதல் குவாட்ரண்ட் வந்து எப்பவுமே ஆரம்பிக்கிற விதியம் இது 90 டிகிரி தானே. ஸோ இதுக்கு அதனால தான் இது 90 ஃபுல் 90. அப்போ இது ஃபுல்லா ஒரு தீட்டாவா ஃபார்ம் ஆகுதா? அப்போ 90 மைனஸ் தீட்டா. அந்த ஃபுல் 90 டிகிரில இருந்து நான் தீட்டாவை மைனஸ் பண்ணா ஒன்னொன்னா வேல்யூ கிடைக்கும் எனக்கு. ஃபுல் 90 தான். ஃபுல் 90 தான். அதுல நான் வந்து பாதி பாதி வேல்யூவா நான் கண்டுபிடிக்கணும்னா ஒன்னு இப்படி, இன்னொன்னு இப்படி. இஃப் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஆல் தீஸ் ஆங்கிள்ஸ்னா அது நான் டோட்டல் ஆங்கிள் மைனஸ் தீட்டாவா சப்ராக்ட் பண்ணும். கரெக்டா? அதுதான் அதோட ஆக்சுவல் பாயிண்ட். 90 மைனஸ் தீட்டா நான் ஏன் எழுதியிருக்கிறேன்னா காரணம் டு ஃபைண்ட் தி எக்ஸாக்ட் ஆங்கிள் பிட்வீன் 90. 90க்கு நடுவுல பிட்வீன் 90 டிகிரி. அந்த 90க்கு நடுவுல என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கும், எப்படி வரலாம், எப்படி அது ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து எழுதி காமிச்சிருக்கிறேன். 90 மைனஸ் தீட்டான்னு வருதுன்னா இது கண்டிப்பா இது செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து 90 பிளஸ் தீட்டா. ஏன்னா 90 பிளஸ் தீட்டா வந்து கொஞ்சம் ஏறுது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அப்டியூஸ் ஆங்கிள். இது வந்து அக்யூட் ஆங்கிளா இருந்தா இது அப்டியூஸ் ஆங்கிள் வரும். அக்யூட் ஆங்கிள் தெரியலனா அப்டியூஸ் ஆங்கிள் வந்து 90 விட ஜாஸ்தி. அக்யூட் ஆங்கிள் வந்து 90 விட கம்மி, 90 டிகிரியை விட கம்மி. 90 டிகிரியை விட ஜாஸ்தி வந்து அப்டியூஸ், 90 டிகிரியை விட கம்மியா இருக்கிறது அக்யூட். ஸோ 90 டிகிரியை விட ஜாஸ்தியா இருக்கிறது இட் இஸ் 90 பிளஸ் தீட்டா. அதே சமயத்துல 180க்கு கீழே இருக்குது. ஸோ அதை நான் 180 மைனஸ் தீட்டா கூட எழுதலாம் இங்க. 90யை விட அதிகமாவும் இருக்குது, 180க்கு கம்மியாவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் நீங்க வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 90, 180, 270 இது பாத்தீங்கன்னா 270 இது ஃபுல்லா அது ரொட்டேட் ஆச்சுன்னா அது 360. இப்போ 270 பாத்தீங்கன்னா இங்க 180 மைனஸ் தீட்டா, 180 விட ஜாஸ்தியா போச்சுன்னா அப்போ 180 பிளஸ் தீட்டா, 180 பிளஸ் தீட்டா 180 பிளஸ் தீட்டாவும் வரும். அதே சமயத்துல 270 மைனஸ் தீட்டாவும் வரும். ஏன்னா 270 உள்ள இருக்குது, 180க்கு மேல இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அந்த அந்த ஆங்கிள் வந்து இன்சைடு 270, அதான் 270க்குள்ள அவுட் சைடு இப்படி எழுதுறதுக்கு பதிலா ஐ கேன் ரைட் மோர் தென் 180 பட் லெஸ் தென் 270. more than 180 but less than 270 also. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட் ஒவ்வொரு குவாட்ரண்டா நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து லெஸ் தென் 90 டிகிரி ஆங்கிள். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா மோர் தென் 90 and we can also say that less than 180. ஏன்னா 90க்கு மேல போகுது, ஆனா 180க்கு கம்மியா வருது. ஸோ லெஸ் தென் 180. தேர்ட் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா மோர் தென் 180 பட் லெஸ் தென் 270. ஃபோர்த் குவாட்ரண்ட் மோர் தென் 270 and less than, இங்க பட்டன் எழுதுறதுக்கு பதிலா I think I can write and less than 360. அப்புறம் இப்போ மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரேன். ஏன்னா ஒரு சர்க்கிளா சுத்துதுல, இது ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்துதா, ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்துது. சர்க்கிளா சுத்துதுன்னா கண்டிப்பா 360க்கு மேலேயும் தாண்டலாம். ஆனா டோட்டலா 360 தான். ஆனா அதுக்கு மேல இன்னொரு ஸ்பைரல் வந்துச்சுன்னா இன்னொரு 360. அது இன்னொரு போச்சுன்னா அது இன்னொரு 360, இன்னொரு போச்சுன்னா அது இன்னொரு 360. ஸோ போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு 360யா அது வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும்.
ரெவல்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மோர் தேன் 360, இது லெஸ் தென் 360னா 360 மைனஸ் தீட்டா, மோர் தென் 360னா 360 பிளஸ் தீட்டா, மோர் தென் 270னா 270 பிளஸ் தீட்டா, less than 270 na 270 minus theta, more than 180 180 plus theta, less than 180 180 minus theta, more than 90 90 plus theta, less than 90 90 minus theta. இப்போ ஒன்னொன்னா நீங்க you can say that. இப்போ fourth quadrantல என்ன இருக்குது? 270 plus thetaவும் 360 minus thetaவும் இருக்குது. அதை அப்படியே எழுதிருங்க. 270 plus theta 360 minus theta. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து மோர் தென் 360. அப்ப நான் ஏற்கனவே 90 மைனஸ் தீட்டான்னு எழுதினேன். ஏன்னா இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் ரவுண்ட் முடிச்சிருச்சு. அதாவது ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் ஃபுல்லா முடிச்சிருக்குது. அது ஃபுல்லா முடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் அது வந்து கெயின் ஆகுது. இப்போ புரியுதா? இட் இஸ் கெய்னிங் அகெயின். இப்போ இந்த ஆங்கிள்ஸ்ல இருந்து நம்ம ஏன் நான் வந்து இங்க மைனஸ், இதுக்கு தான், இந்த கதைக்கு தான் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஆல் தீஸ் திங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இந்த கதை ஃபுல்லா புரியணும். இந்த மைனஸ் tan தீட்டா எப்படி வந்துச்சு அந்த புரிதலுக்காக தான் ஐ எம் டீச்சிங் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ என்ன, எதுக்கு நான் இப்படி எழுதினேன், காரணம் எதுக்கு? ஸோ ஐ கேன் சே தட் இங்க வந்து எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்றால் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, கொசிகன் தீட்டா, காட் தீட்டா, சீக்கன் தீட்டா, இது ஃபுல்லாவே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன யூஸ் ஆகுது இங்க? ஜஸ்ட் சிம்பிள் வே, இங்க எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் பாசிட்டிவ் தான். அதனால ஐ எம் ரைட்டிங் டிஆர். டிஆர்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இங்க வெறும் சைன், அதோட சைனும் அதோட ரெசிப்ரோக்கல், அதோட உல்டா, இது உல்டா, சைன் அதோட உல்டா வந்து பாசிட்டிவா இருக்கும் இங்க. அதான் சைனு கொசிக்கன்னு சொன்னேன். சைன் அதோட உல்டானா சைன் அண்ட் கொசிக்கன். காஸ் அதோட உல்டா சீக்கன். இதை நான் வந்து அப்புறமா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா டேனு காட்டு, இந்த டேனும் காட்டு எங்க வரும்னா இங்க வரும். ஏன் டேன் காட்டு இப்படி நான் எழுதுறேன், ஏன் காஸும் சீக்கனும் இங்க எழுதுறேன், உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏனென்றால் அந்த காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டா இருக்கிற அந்த இடத்துல, இப்போ சப்போஸ் இங்க வந்து காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் நான் கன்வெர்ட் பண்றேன்னா, இந்த காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் இருக்கிறத விஷயம் மட்டும்தான் பிளஸ் ஆகும், மத்ததெல்லாம் வந்து மைனஸா இருக்கும். மத்தது எல்லாமே வந்து மைனஸ்ல இருக்கும். காசும் சீக்கன் மட்டும் தான் பிளஸ் ஆகும். இப்போ இங்க வந்து எனக்கு காஸ் இல்ல, இங்க டேன் இருக்குது. டேன் எந்த இடத்துல இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட்ல அந்த 180 டிகிரி இருக்குது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல 180 டிகிரி வந்து 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால சைன் காஸ் கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ். இங்க எனக்கு சைனும் வரல, கொசிகனும் வரல, டேன் தான் வந்திருக்குது. ஸோ அதனால தான் ஐ ஹவ் ரிட்டன் மைனஸ். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். மறுபடியும் சொல்றேன். செகண்ட் குவாட்ரண்ட்ல 180 மைனஸ் தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்ல 180 மைனஸ் தீட்டா, அதுவும் tan ஃபேமிலி. இது சைன் ஃபேமிலியும் இல்ல. திஸ் இஸ் நாட் அ சைன், நாட் அ சைன் அண்ட் நாட் கொசிகன் ஆல்சோ. சைனும் கொசிகன் இல்லாததுனால தான் tan இருக்கிறதுனா அப்ப நான் மைனஸ் தான் எழுதணும். இங்க சைன் கொசிகன் இருந்துச்சுன்னா அப்போ we can write பிளஸ். ஆனா இங்க சைனும் கொசிகனும் இல்லையே, so we have to write minus only. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல இப்ப பாத்தீங்கன்னா tan 180 பிளஸ் தீட்டான்னு பாத்தீங்கன்னா அது வெறும் tan தீட்டா தான் வரும். tan 180 பிளஸ் தீட்டா வெறும் tan தீட்டா தான் தரும். ஏன்னா இங்க வந்து பிளஸ் வந்து இதுல இருக்குது. ஸோ as you can see பிளஸ் வந்து இதுவா இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க வந்து டேனும் காட்டும் வந்து பிளஸ், மற்றது எதுவுமே இல்லை. 180 பிளஸ் தீட்டா வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. ஸோ டேனும் காட்டும் வந்து பிளஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேற ஏதாவது இதுல டவுட் இருந்தா ப்ளீஸ் பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரைட்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா tan 180 minus theta உங்க புக்ல வந்து it might be given tan pi minus theta. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் pi is equals to 180 degree. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். Don't get confused about that. Tan-உம் pi 180யும் பையும் ரெண்டும் ஈக்குவல். ஸோ இப்போ tan 180 மைனஸ் தீட்டா வந்து tan pi மைனஸ் தீட்டா. இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகன் தான் பாசிட்டிவ். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது tan ஃபேமிலி. சைனும் இல்லை கொசிகனும் இல்லை. அப்போ நான் கன்வெர்ட் பண்ண அப்படியே டேன்னு எழுதிட்டு மைனஸ்ன்னு எழுதணும். பிகாஸ் சைன் கொசிகன் ஃபேமிலி இங்க இல்லை. சைனும் கொசிகனும் இங்க மென்ஷன் ஆகலை. டேன் தான் மென்ஷன் ஆகுது. அதனால நெகட்டிவ்ல தான் எழுதணும். மைனஸ் டேன் தீட்டா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மைனஸ் டேன் தீட்டான்னு புரிஞ்சிருக்கும். இப்போ minus tan theta. Here we know that tan theta equals m1 minus m2 divided by 1 plus m1 m2. இது அப்படியே substitute. We will get tan pi minus theta equals to minus bracket m1 minus m2 divided by 1 plus m1 m2. இப்போ இது pi minus theta ரொம்ப பெருசா இருக்குது. உங்க புக்ல என்ன கொடுத்திருப்பானா tan phi-ன்னு எடுத்திருப்பான். இதுவும் ஒரு கிரீக் லெட்டர் தான். phi, phi இது ஒரு கிரீக் லெட்டர். ஸோ இந்த கிரீக் லெட்டர் இது எப்படின்னா pi minus theta ரொம்ப பெருசா இருக்குது. இட்ஸ் ரொம்ப டூ லாங். அதுதான் ஷார்ட் ஃபார்மா. he might have written this short form equals to ஆனா இது எங்குமே மாறாது. m1 minus m2 divided by 1 plus m1 m2. இது மாறாது. இது சேம் ஃபார் ஆல். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்டீரியர் அதாவது இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ்ல பார்ப்போம். நம்ம இன்டீரியர்னா tan theta equals m1 minus m2 divided by 1 plus m1 m2. எக்ஸ்டீரியர்னா tan phi equals minus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இதைத்தான் வந்து நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சொன்னேன். இதே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உங்களுக்கு வந்து புக்ல எப்படி மென்ஷன் பண்ணிருப்பான்னா கண்டிஷன் மாதிரி கொடுத்திருப்பான். ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்து ரெண்டு கண்டிஷன் எப்படி கொடுத்திருப்பானா if m1 minus m2 divided by 1 plus m1 m2. if this is இந்த ஃபேமிலி இருக்குது. இந்த ஃபேமிலி வந்து பாசிட்டிவ்னா tan தீட்டாவும் பாசிட்டிவ் தான். ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஆன்சர்ஸ் வந்து அதை நான் சொல்றேன். அது ஆன்சர்லயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது பாசிட்டிவ் ஆன்சர் வருதா நெகட்டிவ் ஆன்சர் வருதா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அப்போ tan தீட்டா தான் பாசிட்டிவ், tan phi நெகட்டிவ். tan phi is நெகட்டிவ். அதான் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு சொன்னேன். இன்டீரியர் வந்து பாசிட்டிவ் ஆயிடும், எக்ஸ்டீரியர் வந்து நெகட்டிவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது எப்பயோ எக்ஸ்டீரியர்ல இருக்கிறதுனால தான் ஐ எம் டெல்லிங் யூ எக்ஸ்டீரியர். இல்லைன்னா அதுவும் வராது. அப்போ இங்க பாசிட்டிவ் இங்க ஒரு நெகட்டிவ்னா தீட்டா இஸ் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் என்றால் என்ன? 90 விட கம்மி. ஓகே. பட் phi இஸ் அப்டியூஸ். அப்டியூஸ் என்றால் என்ன? 90 விட ஜாஸ்தி. ஆனா ஆல்சோ 180 விட கம்மி. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வெறும் ஜாஸ்தின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டா கூட பத்தாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் 90 விட கம்மியா அதிகமா வந்தாலும் கூட 180 விட கம்மியா தான் வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது ஸ்லோப்போட வேல்யூ கண்டுபிடிக்கிற வேல்யூ நமக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா tan தீட்டா பாசிட்டிவ், tan phi நெகட்டிவ். ஏன்னா tan தீட்டா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து 90 விட கம்மியா இருக்குது. tan phi னா நெகட்டிவ். கண்டிப்பா நெகட்டிவ் தான் வரும். பிகாஸ்
அது 180க்கு மேல போகுதுல்ல. பட் இதுலயும் நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசங்கள்லாம் வருமா? எஸ், வரும். அப்போ கூட அது ஸ்லோப்ல தான் டிஸ்டர்ப் ஆகும். m1 minus m2 divided by 1 plus m1 m2 is positive, is negative. First நம்ம பார்த்தது positive, இப்போ நம்ம பார்க்க போறது negative, is negative. Then tan theta is also negative. Tan theta is also negative. But tan phi is positive because theta is obtuse and phi is acute. இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். theta is obtuse and phi is acute. இதை வச்சு we are going to see some things properly. இப்போ நமக்கு அக்யூட்டும் வரல, அப்டியூஸும் வரல, ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரி வந்துச்சுன்னா அப்போ இட் பிகம்ஸ் எய்தர் இன்ஃபைனைட். ஸோ இன்ஃபைனைட் எல்லாம் வரக்கூடாது. அதாவது ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 90 டிகிரி வந்துருச்சு, கரெக்டா 90 டிகிரி வந்துருச்சு, அப்போ தட் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் 90 டிகிரி வரதுக்கு சான்ஸே இல்லை. tan தீட்டால 90 டிகிரி வரவும் கூடாது. அது அது வந்து இட்ஸ் அன் இன்ஃபினிட். அதை நான் சொல்றேன், அது தட்ஸ் அ பிக் ஸ்டோரி. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் அன் இன்ஃபினிட்டி. சில கண்டிஷன்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ இட் தரோலி. இப்போ இதே போல ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ சம் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் திஸ். கொஸ்டின்ஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆல்சோ ரைட் ஹியர் ஃபார் யூ. எக்ஸசைஸ் 13.9, அதாவது செக் யுவர் ப்ராக்ரஸ் 13.9. என்ன இருக்குதுன்னா, ஃபைண்ட் தி acute and ஸோ வெறும் அக்யூட் மட்டும் தான் கேட்டிருக்கிறான். அக்யூட் ஆங்கிள் between the lines with slopes 5 and 2/3. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? using the same formula. Here using tan theta equals m1 minus m2 divided by 1 plus m1 m2. இது என்ன? ஸ்ட்ரெயிட் லைன், பிராக்கெட் தானே பண்ணும். இது ஸ்ட்ரெயிட் லைன். this straight line is called modulus. அதாவது மாடுலஸோட என்ன என்ன டியூட்டினா, the duty of modulus is நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி அதை நார்மலா ஒரு நம்பரா மாற்றும். எக்ஸாம்பிள் -2னா இருந்துச்சுன்னா +2னா இருந்துச்சுனாலும் கூட it will become வெறும் 2. அதாவது மைனஸ் பிளஸ் சைன் இருக்கக்கூடாது. மாடுலஸோட குறிக்கோளே வந்து should not have a sign. that's the main thing. இங்க சைன் வந்து மாடுலஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேவா? அப்புறம் யூ ஷுட் நோ another thing. tan 45 வந்து 1 or tan inverse 1 45 ரெண்டும் ஒன்று தான். அதாவது நான் tan வந்து நான் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது tan inverse மாறும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். both are same. இதுல வந்து நான் இப்போ சிம்பிளான cos 30 வந்து √3/6 2னா √3/2னா 30 டிகிரி ஈக்குவல்ஸ் காஸ் இன்வர்ஸ் √3/2. அதான் சொன்னல, வெறும் காஸ் மட்டும் இட் இஸ் ஜம்பிங். நார்மலா இருக்கிறத இன்வர்ஸா மாற்றும். ஏன்னா ஜம்ப் ஆகுதுல, மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா அது டிவிஷனா மாறும். டிவிஷன் தான் -1. ஸோ சிம்பிளா ஞாபகம் வைங்க. டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட் அபவுட் திஸ். நவ் given m1 equals to 5 and m2 equals to 2/3. Substitute in the formula. அதாவது அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா
tan theta equals modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இன்னொரு விஷயம், கீழே இருக்கிற டினாமினேட்டர் எனக்கு 0 வரவே கூடாது. உங்களுக்கே தெரியும், டினாமினேட்டர் 0 is nothing but a disaster. It's nothing but a disaster. ஏன் டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது? வாட் இஸ் த ரீசன்? இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் இன் யுவர் ஹேண்ட், கையில எதுவுமே இல்லாத விஷயத்தை எப்படி நீங்க வந்து ஜக்காத் கொடுக்கலாம்? கையில உங்ககிட்ட எதுவுமே இல்லை. யூ ஹாவ் நோ மணி, யூ ஹாவ் நோ ஃபுட், நத்திங். கையில ஒண்ணுமே இல்லை. எப்படி? ஹவு யூ கேன் ஷேர் இட்? ஹவு யூ கேன் டிவைட் அண்ட் ஷேர்? டிவைடை விட்டு தள்ளுங்க, ஹவு யூ கேன் ஷேர்? டிவைடிங் தான் ஷேரு. அது எப்படி முடியும்? ஸோ நாட் பாசிபிள். ஸோ இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. தட்ஸ் த ரீசன். டினாமினேட்டர் எப்பவுமே வந்து ஷேரிங் பண்றதுக்கு தான். டினாமினேட்டர் சொல்ற விஷயம் வந்து ஷேரிங் பண்ற மாதிரி. அது எப்படி ஷேர் பண்ணணும்? இப்போ I'm going to show you how to calculate. Tan theta equals m1 value 5, m2 value minus 2 by 3 divided by 1 plus 5 into 2 by 3. Now this comes the simple calculation. ஒன்று நியூமரேட்டரை ஒழுங்கா calculate பண்ணுங்க, இல்லை டினாமினேட்டரையும் ஒழுங்கா calculate பண்ணுங்க, ஆர் you can calculate ரெண்டுமே at the same time. So 5 by 1 minus 2 by 3 divided by 1 plus 5 2s are 10 by 3. இப்போ LCM எடுங்க, மேலேயும் கீழேயும். மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து LCM of 1 and 3 is 3 தான். கீழே இருக்கிறதும் வந்து LCM of 1 and 3. இங்க கீழே 1 இல்லையே, அப்போ நம்ம 1 எழுதிப்போம். அவ்வளவுதான், கீழே 1 எழுதிக்கிறோம். because to understand that how to take LCM. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுற ஒரு ட்ரிக். இது தெரியலனா லீவ் இட், நோ ப்ராப்ளம். பட் இது வந்து LCM ட்ரிக்ஸ். ஸோ tan theta equals, இங்க நான் 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஏன்னா எனக்கு LCM 3 தான் கிடைச்சது. அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்க 1, இங்க 1. பிகாஸ் டினாமினேட்டர்ல என்ன மல்டிப்ளை பண்றோமோ that should be the numerator actually. அதனால தான் I'm multiplying with the denominator to the numerator. So 5 by 3, 5 இதை ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், which will become 15 by 3 minus 2 by 3. இப்போ கீழே இருக்கிற நெக்ஸ்ட் சால்வ் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம்னா 3 by 3 plus 10 by 3. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க மேலே, ஏன்னா லைக் ஃப்ராக்ஷனா மாறிடுச்சு. இட் இஸ் லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷன் என்றால் சப்ராக்ட் பண்ணணும். அன்லைக் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு, கீழே ஒன்று 1 ஒன்று 3. 1 and 3 is 1 and 3 in the denominator. இது எழுதிக்கோங்க, 1 and 3 in the denominator. One and 3 in the denominator is not equal. So taking LCM, okay, 1 and 3 வந்து not equal. டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் நாட் ஈக்குவல். இப்போ இங்க 15 minus 3 13 by 3 ஹோல் டிவைடட் பை இன்னொன்று 13 by 3 தான் வரும். இப்போ tan theta. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம். கேன்சல் பண்ணுங்க. அப்படி நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்குதுல்ல, பிகாஸ் திஸ் ஹோல் திங் இஸ் ஆக்சுவலி இன் த நியூமரேட்டர். இந்த ஃபுல்லாவே நியூமரேட்டர்ல இருக்குது, இது ஃபுல்லாவே டினாமினேட்டர்ல இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ அந்த டேனை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், bring the tan to other side. இல்லையா, எனக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. I can tell you that one. There is another idea to solve this. இப்போ tan theta வந்து 1 மாறிடுச்சு. இது 1 எங்கிலிருந்து வந்துச்சுன்னா tan 45 degree equals to 1. இதுக்கு you have to understand trigonometric tables. தெரியலனா please ask. You can comment in the chat box, please ask. நான் அதை வந்து தனியா சொல்லித்தரேன், no problem. You can comment in the chat box, நான் அதை தனியா சொல்லித்தரேன். இப்போ tan theta வந்து tan 45 நான் எழுத போறேன்.
1 வந்து tan 45 equals 1. So now இது for tan 45 எழுதுனேன். இதை பத்தி if you want to know more details, comment in the chat box. I will explain to you in a separate video about trigonometric table. ஒரு separate video I will show you how to solve the trigonometric table. Okay. இப்போ இங்க இருக்கிற tan இங்க இருக்கிற tan cancel ஆயிடும். theta equals to 45 degree. Simple. ரெண்டு ஸ்லோப்புக்கும் ஆங்கிள் தீட்டா வந்து 45 டிகிரி இன்டீரியர் ஆங்கிள், அதாவது உள்ளுக்குள்ள இன்டீரியர் தானே அது, இன்டீரியர் ஆங்கிள் 45 டிகிரி. இப்போ இதே போல அடுத்த கொஸ்டினும் we can solve it. இது எப்படி பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின் வந்து அப்டியூஸ் ஆங்கிளை பத்தி சொல்றோம். find the obtuse angle ன்னு சொல்றோம். obtuse angle with the slope, find the obtuse angle between the lines with slope 2 and -3. இப்போ இது எப்படி நம்ம பண்ணலாம்? how we can do? சிம்பிளான ஒரு விஷயம், we already know the formula. ஸோ அதே மாதிரி நம்ம எடுக்கலாம். obtuse angle கண்டுபிடிக்கிறதுனால first you should know one thing, solution. First you should know one thing, tan theta equals to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2, where 1 plus m1 m2 should not be equal to 0. ஏன்னா denominator, இது denominator should not be equal to 0. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. And since it is obtuse, say 5. Since it is obtuse, we can use to find by using formula. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? அதாவது phi equals to pi minus theta, or phi equals to 180 minus theta. ரெண்டும் ஒன்று தான். So phi equals to pi minus theta, phi equals to 180 minus theta. Both are same. அதனால தான் I wrote R. இப்போ இதுவும் கண்டுபிடிக்கணும், அக்யூட்டும் கண்டுபிடிக்கணும், அதோட சேர்த்து அப்டியூஸும் கண்டுபிடிக்கணும். First we have to find acute. First find acute angle. இந்த வீடியோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு try to find that. அதுக்கப்புறம் next to find obtuse angle. இது வந்து to find obtuse. So first find acute angle, then find obtuse angle. இப்போ நான் மறுபடியும் எழுதி காமிக்கிறேன் எப்படி எழுதணும்னு. m1 equals to 2 and m2 is equals to -3. Tan theta equals, we know that tan theta equals modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இது அப்படியே just substitute the value. Tan theta equals 2 minus of -3, ஏன்னா already we have a minus, and in the power of m2 also we have minus. 1 plus 2 into -3. Substitute, only substitute. இப்போ tan theta equals மைனஸும் ரெண்டுமே பக்கத்திலேயே இருக்குது. So it should not be like this. அதனால 2 plus 3 னா மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் மாத்திட்டேன். இது 1 plus 2 into 3 minus 6. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஸோ மைனஸ் கண்டிப்பாக ஆன்சரில் மைனஸ் தான் வரணும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக ஆன்சரில் மைனஸ் தான் வரும். இப்போ tan theta equals 2 plus 3 5 divided by 1 plus or minus, இப்போ -5. பிகாஸ் இதை நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக எழுதுறேன். 1 minus 6, பிகாஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் மல்டிப்ளை ஆகிடும். 1 minus 6. Tan theta equals modulus of 5 divided by 1 minus 6 minus 5. இது ரெண்டும் cancel. Now tan theta equals modulus of -1. Modulus of -1.
which will be tan theta equals to 1. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், we know that tan 45 degree equals 1. இது அப்படியே இங்கே substitute பண்றேன், tan theta equals to tan 45 degree, which I can cancel easily. அந்த tan cancel பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் கேன்சல் பண்றேன். theta equals to 45 degree. இப்போ acute angle தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். பட் கொஸ்டின்ல வந்து he said obtuse. So obtuse angle எப்படி கண்டுபிடிக்கணும்னா, to find obtuse, phi equals to 180 minus theta, which is 180 minus 45 degree. அது நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 minus 45 degree நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா it will become 135. So acute angle is 45 and obtuse angle is interior exterior. அவ்வளவுதான். ஒன்னு interior 45, exterior 135. Okay, this is what you need to find. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள், எக்ஸ்டீரியர்ல என்ன ஆங்கிள் வரும், இன்டீரியர்ல என்ன ஆங்கிள் வரும், ஒவ்வொரு விதமா try to understand the points more carefully. It will be very helpful. இப்போ அடுத்த கொஸ்டின் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, find the acute angle between the lines L1 L2. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, it's very very challenging one, but it's not like unsolvable. சால்வ் ஆகாதுன்னு இல்லை, ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டமா போனோம். நமக்கு வந்து எப்பவுமே ஸ்லோப் கொடுத்துருப்பான். ஸ்லோப் எப்பவுமே கொஸ்டின்ல கிவனா இருக்கும். கரெக்டா? ஸ்லோப் M1ஓ இல்லை M2ஓ இருக்கும் நமக்கு. ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து அதுவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். So let me write the question and then you will understand properly. Find the acute angle between the lines L1 and L2, where L1 is formed by joining the points zero comma 0. So இது L1 ஓடது 0 comma 0 and 2 comma 3, 2 comma plus 3. இது வந்து L1 ஓட லைன் உருவாக்குது and L2 is formed by the joining the points 2 comma minus 2 and 3 comma 5. So இது வந்து L1, இது வந்து L2, ஒரு L1 ஒரு L2. ஸோ எப்படி இது L1 L2 எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? சிம்பிள், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சிம்பிள். இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் டெக்னிக் ஹவு டு சால்வ். சொல்யூஷன் எழுதிக்கிறேன். given L1 0 comma 0 and 2 comma 3, L2 2 comma 2, 2 comma negative 2 and 3 comma 5. இப்போ L1 ஓட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். x1 y1 x2 y2, இங்கேயும் x1 y1 x2 y2. To find slope of L1, m1 equals y2 minus y1 minus y1 divided by x2 minus x1. இப்போ L1 ஓட ஸ்லோப் மட்டும் we are going to calculate.
இங்க பாத்தீங்கன்னா y2 வந்து 3, y1 வந்து 0 divided by x2 வந்து இங்க நான் தனித்தனியா எழுதிடுறேன். x1 equals 0, y1 equals 0, x2 equals 2, y2 equals 3. So y2 minus y1 அப்புறம் x2 minus x1, 2 minus 0, which will become 3 by 2. So m1 value we got it as 3 by 2. அதே போல to find L2. To find slope for L2. So slope எப்படி கண்டுபிடிக்கணும்? L2 ஓட slope எப்படி கண்டுபிடிக்கணும்னா it is simple. இங்கே பார்த்தீங்கன்னா x1 equals to 2, x2 equals to minus 2, y1 equals to 3, x1 equals to 2, y1 equals to minus 2, x2 equals to 3, y2 equals to 5. இப்போ use the m2, which is y2 minus y1 divided by x2 minus x1. So y2 oda value 5 minus of ஏற்கனவே formula minus, but here also y1 லியோ minus 5 minus of minus 2, x2 oda value 3 minus 2, x2 oda value 3 minus x1 oda value 2. இங்க 5 plus 2 divided by 1, which is 7 by 1, which is 7. So m1 value 3 by 2, m2 value 7. Either which we are going to find the answers for the acute angle. எப்படி கண்டுபிடிக்கலாம்? How to find? Using the values of m1 and m2 and finding the angle. Between the lines, finding the angle between the lines. So tan theta equals m1 minus m2 divided by 1 plus m1 m2 modulus on. இப்போ அதை அப்படியே substitute பண்ணுங்க. m1 minus m2 னா 3 by 2 minus 7 divided by 1 plus 3 by 2 into 7. இப்போ first solve the numerator. Next we can solve the denominator. Numerator solve பண்ணோம்னா 3 by 2 minus 7 equals 3 by 2 minus 7 by 1, which will be cross multiply பண்ணுங்க. cross multiply பண்ணீங்கன்னா 3 minus 14 whole divided by இது ரெண்டுத்துலயும் எது வந்து பெரிய நம்பர்னா just multiply these two. பெரிய நம்பர் கூட வேணாம், just multiply 2 into 1, 2. So these are the ways to solve. இப்போ அடுத்த ஆன்சர், அடுத்த கட்டம் என்ன? minus 11 by 2. So numerator part over. இப்போ denominator பார்ட்டும் இங்கே calculate பண்றேன். 1 plus 3 by 2 into 7, which is multiply directly. அதாவது 3க்கு மல்டிப்ளை பண்ணணும். டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலும் 3க்கு தான் மல்டிப்ளை பண்ணணும். 1 plus 21 by 2. இப்போ cross multiply இல்ல, கீழே 1 வச்சுட்டு you can take LCM. LCM is 2. So 2 by 2 plus 21 by 2. ஏன்னா here I have multiplied only with the 2. இப்போ கீழே 23 by 2 எனக்கு கிடைச்சிருக்கிறது 23 by 2. இப்போ நியூமரேட்டர் பார்ட்டும் கிடைச்சிருச்சு, டினாமினேட்டர் பார்ட்டும் கிடைச்சிருச்சு. this is denominator, this is numerator. இப்போ பார்த்தீங்கன்னா tan theta equals numerator வந்து minus 11 by 2 whole divided by denominator 23 by 2. 23 by 2. Okay, so அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழேயும் ஃப்ராக்ஷன், கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் வந்து எப்பவுமே ரெசிப்ரோக்கல் பண்ணணும்.
டினாமினேட்டர்ல ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா, if the denominator is in fraction, then reciprocal and multiply. அதாவது reciprocal பண்ணிட்டு multiply பண்ணணும். எப்படி இங்க பாருங்க, tan theta minus 11/2 multiply and reciprocal and multiply ரெண்டும் ஒண்ணுதான். Multiply and reciprocal and multiply ரெண்டும் ஒண்ணு. So 2 cancel, tan theta equals minus 11/23 modulus. அப்போ tan theta equals 11/23 or இங்க வந்து எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா இல்ல, we cannot create or convert. So theta equals tan inverse, tan வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போனா tan inverse 11/23. So this is the answer. The acute angle is, we can't change this, theta equals tan inverse 11/23 answer. So my dear friends, இதுலயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். If you have any doubts, feel free to comment in the chat box. Thank you.